ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஃபைட்டிங் கப்பலோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட்டு வந்திருக்கேன். போன பாட்டில் நம்ம ஜங்குக்காக நம்ம டே வந்து ஹாரிக்கிட்டேயும் சார்லிக்கிட்டேயும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். இப்போப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே அப்பெல்லாம் நான் பேசுகிறபடி யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்குள்ள அப்பெல்லாம் உங்க திட்டத்துக்கு வான் பண்ணதுக்கு ஹயாங்க கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது, தப்பு தான். நீ ஏன் கிட்ட தானே சப்போர்ட்டாக இருக்கிற, நான் தப்பு பண்ணிட்டேன், சாரிண்ணே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அப்படியே நம்ம ஹாரி மாற்றி பேசுவானா. டேய், இவ்வளோ நேரம் சண்டைக்கு போகிற மாதிரி என்னடா பேசுகிறேன், என்னடா மாற்றி பேசுகிறேங்கிற மாதிரி ஜங்கு கடுப்பில் நம்ம ஹாரியை நோட் பண்ணுவாரா. டைம் இந்த மாதிரி ஹாரி பேசுகிறத பார்த்துட்டு சார்லி தான் என்னடா பேசிகிட்டு இருக்க அவங்ககிட்ட, அவன் என்னையே அடிக்கிறான், நீ அவங்ககிட்ட எப்படி பேசுகிற. ஹயாங், தப்பு என் மேலே தான். எனக்காக தான் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தேன், நான் தான் உங்களை இங்கே கூட்டு வந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி ஹயாங், தெரியாமல் பண்ணிட்டேன் ஹயாங், நீங்கள் உங்கள் கிளாஸுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி செலவும். டே ஹரி, ஒன்னால தான் அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட்டு போகிறேனுங்கிற மாதிரி சார்லி அங்கேருந்து போனோம். டேயை பார்த்து நம்ம ஹாரி தான் சாரி டே, நான் தேவையில்லாமல் கொஞ்சம் ஓவர் எமோஷனல் ஆகி ஹயாங்க கூட்டு வந்துட்டேன், சாரிண்ணே, ஃப்ரெண்டாகவே இருப்போண்ணே, கோவப்படுறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் போய் அவனை டெஸ்கில் உட்காருவானா. என்ன திமிர் இவனுக்கு, இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிறியாடா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே கத்திக்கிட்டே ஹாரியை பார்த்து திரும்ப வரா. இப்படி திரும்புகிற நம்ம ஜங்கு கூட மவுத்தில் டேப்பை போட்டு நம்மகிட்டே விட்டுறாரு. தேவையில்லாமல் மவுத்தை திறந்து ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ, இப்போ ஏதாவது டேப்பை போட்டு தான் விட்டுறேன், அப்புறம் க்ளோவ் எடுத்து வந்து ஒட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு இவன் செஞ்சாலும் செய்வான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த டெஸ்கில் ஹெட்டை வச்சபடி படுத்துக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டான். இப்போ இந்த கட்டாகி கேன்டீனில் தான் எல்லாருமே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஜங்கு டே கூட ஃபைட் பண்ணியிருப்பார்ல, அந்த மொமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு மொபைல் எடுத்து ஒவ்வொரு மொமெண்ட்டையாக ஒவ்வொருட மொபைலில் வீடியோஸ் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க சொல்ல நம்ம டேக்கிட்ட இருந்து, அதாவது டைகர்கிட்ட இருந்து ரொம்ப தேங்க்ஸ், நீ சொன்ன ஐடியா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிற மாதிரி அனுப்பியிருப்பாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அதில் திரும்ப டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், நானும் காலேஜ் படிச்சுட்ருக்கேனுங்கிற மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பக்கத்தில் ஒரு சின்ன கேப்பு கூட கிடையாது. நம்ம ஜங்குக்கு அங்கிட்டு மாதிரி திரும்பி உட்காந்துருந்தா ஜங்குக்கோட பேக் சைடு முதுகு இருக்குல்ல, அந்த முதுகில் நம்ம டே சாஞ்சப்படி உட்காந்துருக்காரு. நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து நம்ம டேக்கு டெஸ்ட் பண்ண, நம்ம டே இங்கேருந்து நம்ம ஜங்குக்கு டெஸ்ட் பண்ணனுங்கிற மாதிரி மாற்றி வேற இப்படி பக்கத்தில் உட்காந்துருந்துட்டு ஏதோ அதர் பிளேஸ்லேருந்து பேசுகிறவங்க மாதிரி 2 பேருமே பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசினா இதை நம்ம பாய்ஸஸ் நோட் பண்ணுறாங்க. டேய், இங்கே என்னடா நடக்குது, ஒரு 2 டேஸாக பார்த்துட்ருக்கோம், இந்த குக், அதாவது நம்ம டேயும் ஜங்குக்கும் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, இந்த மொபைல்லே பார்த்து சிரிக்கிறாங்க, மொபைல்லே பார்த்துட்ருக்காங்களே, என்னவா இருக்கும், ஒருவேளை 2 பேருக்கும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இனிமேல் சொன்னோம். எனக்கும் அதே டவுட்டு தான். அன்னைக்கு ஹாரியோட ஒரு ஃபைட்டு நடந்துச்சு பேர், அதுக்கப்புறத்துலேருந்து டே ஜங்குக்கிட்ட பேசலை, ஜங்கு டேக்கிட்ட பேசலை, ஆனால் அதுக்கு இதில் இந்த மொபைல்கிட்ட தான் எதையோ பண்ணிகிட்ருக்காங்க. பாரேன், எனிமிஸ் மாதிரி எப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தவனுவ அவனோட பேக் சைடு முதுகில் இவன் செஞ்சுருக்க, இவனோட பேக் சைடு முதுகில் அவன் செஞ்சுருக்க, மொபைலில் யாருக்கோ என்னமோ பண்ணிகிட்ருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸை நோட் பண்ணிவிட்டு, ஓன் டீம் தானே டே, அவன் ஏதாவது சொன்னானுங்கிற மாதிரி நம்ம ஒயன்கிட்டையும் மற்ற பாய்ஸஸ்கிட்ட கேட்டான். நம்ம பாய்ஸஸ் ஜிமினா ஆரமும் ஒயன் வந்து இல்லைங்கிற மாதிரி சொன்னால், அப்படியே திரும்பி ஜங்குக்கோட டீமை பார்த்து கேட்குறாரு. அவங்களும் இல்லைங்கிறாங்க. என்ன இல்லைன்ட்டான், அப்போ யாராக இருக்கும், நம்ம 2 பேர்ட்டையும் சொல்லாமல் இவனும் 2 பேரும் யார்கிட்டடா சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸ் செம்ம டவுட்டாக இருந்தேன். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் இப்போ நம்ம குக்கு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே சேர்ந்து அப்படியே காலேஜை விட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி போனோம். ஹாரி அப்படியே டேக்கிட்டு வந்துட்டு நம்ம எல்லாருமே மாலுக்கு போடலாமா, என் கூட இன்னைக்கு மாலுக்கு வரியா, என் ஹையாங் கூட சேர்ந்து நான் மாலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹாரியை நோட் பண்ணிவிட்டு மாலுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆமாம் வாயே என் கூட 2 பேரும் சேர்ந்து போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதுக்கு நீ இப்போ இவனை இவ்வளோக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டால், நான்டா டேயை லவ் பண்ணுறேன்னு சொன்னோம்ல, நீ என் கூட கொஞ்சம் வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணாதானே என்னை எந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சிருக்குங்கிறது தெரியும், நான் உனக்கு ஏற்ற பேருங்கிறது தெரியும், என் கூட வாயே அப்படிங்கிற மாதிரி ஹாரி இப்படி பேசுனா, என்ன திமிர் இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு டேயோட ஹாரியோட ஹேண்ட்ஸையும் தட்டி விட்டு, அவன் எங்கேயும் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால், நீ சொல்லிட்டா நான் போகாமல் இருந்துருவேனா, நான் வரேன்டா ஹாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறாரு. ஹேய்,
நான்டா வரமாட்டேனுங்கிறோம்ல அப்படிங்கிற மாரி டேயை பார்த்து மறைச்சா நான் தான் போவேனுங்கிறோம்ல அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்குக்கு பார்த்து மறைக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக போவியா நீ? போவேண்டா அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீ போனீன்னா நான் உன்னை விட்டுருவேனாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே ஹாரி கூடயும் சார்லி கூடயும் சேர்ந்து ஒரு மாலுக்கு வந்துருக்காங்க. இந்த மாலில் வந்து நம்ம டே கிட்ட ஹாரி வந்து அவன் நம்ம டேயை இம்ப்ரெஸ் பண்ணி காட்டுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுறான். என்னெல்லாமோ இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு ஒவ்வொரு ஷாப்லேயே கூப்பிட்டு போய் டேட்ட திங்ஸஸ்லாம் காட்டிகிட்ருக்கான். இருந்தாலுமே டேக்கு வந்து அது பெருசாகவே தெரியல. ஏன்னா நம்ம டே என்ன கேட்டாலுமே டேயோட பேரண்ட்ஸ் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கேட்ட அடுத்த செகண்டே வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால இதெல்லாம் பெருசாகவே தெரியல. இம்ப்ரெஸ் பண்ணுறாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட இப்படி ஹாரி கிட்ட பேசிகிட்டு இருக்க டேயாக வந்து பேக் சைடாக வந்து ஒரு இடிடான் ஒரு ஹேண்ட்ஸை வச்சு இடிப்பார். இந்த மாதிரி இடிச்சா டே லூஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா என்னடா அவன் 2-3 திங்ஸை காட்டினோடனே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், வாங்க 2 போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா டே விட்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே காட்டணும். நீ விடுன்னா விட்டுருவேண்ணா, வா வா அங்கே நிறைய பிக் எடுத்துக்கிறது இருக்குது, பிக் எடுப்போம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு குட்டி ரூம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போய் மணி போட்டால் அது தானாக பிக் எடுக்கும்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேஸில் கொண்டு போய் நம்ம டே விட்றாரு. பிக் எடுத்துப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பிக் எடுக்க போனால் அந்த ரூமுக்கு வெளியே ஹாரி நின்றுட்டு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டே அதான் நாங்கள் 2 பேரும் எடுக்கணுங்கிறோம்ல, நீ யார்டா மண்டல அப்படிங்கிற மாதிரி ஹாரியை பிடிச்சி தள்ளி விட்றாரு. தள்ளி விட்டுட்டு நீ தனியாக பிக் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியை தள்ளி விட்டுட்டு பிக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணா டே வந்து க்யூட்டாக ஒரு ஃபேஸை காட்டுனான். டேயோட ஹெட்டை பிடிச்சி அப்படியே திருப்புவார். இந்த மாதிரி திருப்பினா லூசு பையில ஏன்டா என் ஃபேஸ் எப்படி திருப்புன்னு அப்படிங்கிற மாதிரி டே காண்டானா நம்ம ஜங்கு க்யூட்டாக பண்ணி ஸ்மெல்லில் பிக் எடுக்கிறாரு. என்ன திமிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்ம டேயோட ஃபேஸை டேமேஜ் ஆக்குன மாதிரி பண்ணியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு காண்டாகி டே எப்படி திரும்பி ஜங்கு கூட ஜீக்ஸை கடிச்சு வைக்கிறாரு. இந்த மாதிரி கடிச்சு வச்சா அது ஒரு பிக் ஆகுது. இந்த மாதிரி 2 பேரும் உள்ளே ஃபைட் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட் பிக்ஸாக வெளியே வருது. டே எங்கே பாருங்களேன் பிக்ஸ் எடுக்க சொன்னால் என்னம்மா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி வெளியே வந்து விழுற பிக்ஸை நம்ம பாய்ஸஸ் எல்லாம் நோட் பண்ணி சிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டில் நம்ம டேயோட ஃபேஸை நம்ம ஜங்குக்கு திருப்புறதும் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை திருக்கி பிடிச்சிட்டு ஏன்டா அப்படி பண்ண நம்ம நம்ம ஜங்குக்கு திட்டுற மாதிரி ஒரு பிக்கு இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு அப்படி தான்டா பண்ணுவேனுங்கிற மாதிரி டேயோட ஃபிங்கரை நம்ம ஜங்குக்கு கடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என் ஃபிங்கரையாடா கடிச்சுங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கூட சீக்ஸை கடிக்கிறதுங்கிற மாதிரி இப்படி 2 பேரும் ப்ளே பண்ண மூமெண்ட் ஒரு 4 பிக்காக அப்படி வெளியே வந்து விழுது. பார்த்தீங்களா என்னம்மா ப்ளே பண்ணுறாங்கன்னு பாருங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே நம்ம டேக்கு 2 பேருமே வெளியே வந்தா ஃபிங்கர் போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொன்னோம். சீக்ஸை என்னம்மா கடிச்சிட்டான், சாப்பிடல புல்லுக்கு வயிறு பசியில் இப்படி கடிச்சு வச்சு விட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணிட்டு இருந்தா இந்த மூமெண்ட்டை பார்த்து ஹாரி தான் ஹார்ட் அட்டாக்ல நின்ன மாதிரி நிற்கிறான். என்னாச்சு ஹாரி அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டான். ஒன்றும் இல்லை டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏதோ பிக் எடுக்கணும் நீயே போய் பிக் எடுத்துக்கடாங்கிற மாதிரி அந்த ரூமுக்குள்ளே பிடிச்சி நம்ம ஹாரியை நம்ம ஜங்குக்கு தள்ளுறாரு. ஏன் ஜங்குக்கு எப்போ மட்டும் அவங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற, அவனை உன் டீமில் எடுத்துக்கிட்டலடா அப்போ இப்படி தாண்டா நடந்துப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை வர பிடிச்சி அவருக்கு பின்னாடி நிற்க வைக்கிறாரு. எங்கே போஸ்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹாரியை பட்டு சொல்லவும் ஹாரிக்கு போஸ்ட் கொடுக்குற மூடே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி சேடாகவே நம்ம டே குக்கை நோட் பண்ணால் லூசு பையில ஹேண்ட்ஸை விட்றா வலிக்கிடாங்கிற மாதிரி ஜங்குக்கு நம்ம டே அடிக்கிறாரு. ஏன்னா ஹாரி கூட பிக் எடுக்க போகிறேன் நம்மகிட்டே போயிருப்பார்ல, அதனால இப்படி திருக்கி பிடிச்சி பின்னாடி நிற்க வச்சுருக்காரு. என்னை விட்டு நீ போயிருவியோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு நம்மகிட்டே காண்டாகி நம்ம ஜங்கு கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ பிக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஹாரி சேடாக வெளியே வந்தா சாரி ஹாரி ஜங்கு கூட கேரக்டர் தெரியும் டேயாங் நீ டென்ஷன் ஆகாத, ஜங்குக்கு எப்போது இப்படி தான் ப்ளே பண்ணுவான்னு எனக்கு தெரியும், நீ டென்ஷன் ஆகட்ட டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டென்ஷன் ஆகக்கூடாதாம்மா, உன்னை கடுப்பேற்றதானடா கூட்டோன்ட்ருக்கேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஏட ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு வாட்டையை போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்கடா கையை வச்சுருக்க, எங்கே வச்சுருக்கேன், ஹிப்பில் தான் வச்சுருக்கேன், வா போகலாங்கிற மாதிரி ஹாரி கூட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இங்கிட்டு எழுதிட்டு போனோம். இப்போ எல்லாருமே ஒரு பிளேஸில் உட்காந்து மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணி குடிப்பாங்க. இந்த மாதிரி குடித்தோம். ஜங்குக்கு மட்டும் தனியாக சிங்கிளாக போய் நிற்கிறாரு. மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே ஒரே இதில் அந்த சர்க்கிள் சேஃபில் டேபிள் இருக்கும்ல அதில் உட்காந்துருந்து குடிச்சிட்டு இருந்தா ஜங்குக்கு மட்டும் நார்மலாக நின்று ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இந்த மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு அவரோட மொபைலில் நம்ம டைகருக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க,
ஹவுஸ்க்கு வந்துட்டியா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே வந்துட்டுருக்கேன். ஏன் நான் பண்ணுற கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிற? ஏதாட்டு ப்ராப்ளமா?" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் டேட்டை ப்ராப்ளம் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு டைகர்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கமெண்ட் அனுப்பிட்டாரு. அந்த எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு அதுக்கு ரிப்ளையே வரலையேங்கிற மாதிரி அந்த மொபைல்லையே நோட் பண்ணிட்டு இருந்தா, இந்த மாதிரி ஜங்குக்கு செம்ம ஹாட்டான லுக்கில் மில்க் ஷேக்கை ஒரு ஹேண்ட்ஸில் ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிட்டு இன்னொரு ஹேண்ட்ஸில் மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணபடியே டைகருக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்குது. அங்கே ஒரு கேர்ள் நோட் பண்ணிவிட்டு, வாவ், செம ஹாட்டாக இருக்காம்லாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இந்த மாதிரி சொன்னால், அதாவது நம்ம பாய்ஸஸ் இருக்கிற டேபிளுக்கு பக்கத்து டேபிள் தான் ஒரு 4 கேர்ள்ஸ் இருப்பாங்க. 4 கேர்ள்ஸு நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு செம ஹாட்டாக இருக்காம்லான்னு அதில் ஒரு கேர்ள் சொல்லவும், ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், அவன் செம ஹாட்டாக தான் இருக்கான். பாரேன் என்னம்மா மில்க் ஷேக்கு ஸ்கிப் பண்ணி குடிக்கிறான். இவன்கிட்ட போய் இப்போ யார் பேச போகிறதுங்கிற மாதிரி அவங்க 4 மெம்பர்ஸ்க்குள்ளே குட்டியாக ஒரு ஃபைட்டை போட்டுட்டு, நான் தான் அவனை ஃபஸ்ட்டு பார்த்து நான் தான் போய் பேசுவேன், இன்றைக்கி நைட் அவன் கூட கிளப்புக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் பேசினா, இந்த பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு, பாட்டியாடா ஜங்குக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் அந்த கேர்ளை நோட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த மாதிரி நோட் பண்ணோம். ஹேரி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, அப்பா இந்த கேர்ள் மட்டும் ஜங்குக்கு கரெக்ட் பண்ணிட்டுனா என் டே கிட்ட ஜங்குக்கு வரவே மாட்டான், நான் டே கூட க்ளோஸ் ஆயிடுவேனுங்கிற மாதிரி ஹேரி நோட் பண்ணால், நம்ம டே இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஜங்குக் கிட்ட போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, எப்போ பார்த்தாலும் என்னையா டார்ச்சர் பண்ணுற? இருடி, உனக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்டு செட் ஆகுது நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மில்க் ஷேக்கை ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தவர் அப்படி எழுந்து அந்த கேலை ஃபாலோ பண்ணபடி போனால், டேங்க எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லைடா இந்த மில்க் ஷேக் பத்தலை, நான் வேற ஒன்று எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி மில்க் ஷேக் எடுக்க போகிற மாதிரியே போகிறேங்கிற மாதிரி போனால், பாய்ஸஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணால் அந்த கேலை ஃபாலோ பண்ணபடிட்டே போகிறத பார்த்துட்டு, இவன் என்ன மில்க் ஷேக் எடுக்க போக சொன்னால் ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே நோட் பண்ணால், அந்த கேர்ள் கரெக்டாக ஜங்கு கிட்ட வந்துட்டு, ஹே ஹேண்ட்ஸம், உன்னோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குமா. நம்ம ஜங்குக்கு சரி யூஸ் பண்ணுற மாதிரி வர கேட்குமா. அந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்கு ஷாக் ஆகி, நீ யாரடி அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ளை நோட் பண்ணிவிட்டு, என்னோட நேமு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. ஓ, உன்னோட நேம் ஜங்குக்கா, நைஸ், உன்னோட அவுட்ஃபிட் ரொம்ப நைஸாக இருக்குது, ஹாட்டாகவும் இருக்குது, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிளப்புக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் சரி யூஸ் பண்ணபடி நம்ம ஜங்குக்கிட்ட பேசினா, ஐயோ ஒரு கேர்ள் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியானா, அப்படி ப்ரொப்போஸ் பண்ணிட்டா நான் விட்டுருவேனாடானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்ட ஒரு பக்கமாக வந்து டைட்டாக ஹக் பண்ணபடி ஜங்குக்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, என்ன ஹாப்பி இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்காக எவ்வளோ நேரம் தான் நான் அந்த ப்ளேஸில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குன்னு தெரிஞ்சு மில்க் ஷேக் வாங்கி வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மில்க் ஷேக் ஜங்கு குடிச்சிட்டு இருந்திருப்பார்ல, அதான் அப்படியே வாங்கி ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு, நீங்கள் யார், ஏன் ஹாப்பி கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசுவாரா. இதை கேட்டு ஜங்குக்கு ஷாக்கு, ஹாரி ஷாக்கு, பாய்ஸஸ் அவ்வளோ வெறும் ஷாக். ஆனால் அந்த கேர்ள் அதுக்கு மேலே ஷாக் ஆகி, ஓ உங்கள் ஹஸ்பண்டா, சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேர்ள் அங்கே இருந்து போனால், நம்ம ஜங்குக்கிட்ட, டேய் திமிரு பிடிச்சவனே, எப்போ இருந்துட்டானோ அவனுக்கு ஹஸ்பண்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்பாரா. எப்போ தட்டு தெரியுமா, ஒரு செகண்டுக்கு முன்னாடி இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஜூஸ் கிளாஸை அப்படியே ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு, நல்லாவே இல்லை, இதை எப்படிடா ஸ்கிப் பண்ணி குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி திட்ட வேற செய்கிறாரு. டேட்டையா அங்கே எவ்வளோ துணிச்சல் இருந்தால் என்கிட்ட ஒரு கேர்ள் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேசுனா அதை கெடுத்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கற்று வரா. எத்தனை டைம் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வர பர்சன்ஸ்கிட்ட இப்படி தானே பேசி கெடுத்து விட்டா, அதை தாண்டா திருப்பி பண்ணேங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்வாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி அந்த ஜூஸ் கிளாஸ் அங்கேயே வச்சுட்டு, ஹப்பி நான் சொல்கிறேன் இரு அப்படிங்கிற மாதிரி துரத்து வர அந்த மாதிரி சொல்லிட்டுனா, ஐயோ காண்டாயிட்டா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுறாரு. 2 பேருமே வேகமாக ரன் பண்ணபடி ஓடிட்டுருக்காங்க. டேய் மாலுக்கு வந்தாலும் உங்கள் ஃபைட்டுக்கு எண்டு இல்லையாடானுங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம டேக்குக்கு ஃபாலோ பண்ணபடி ஓடுனா, ஹேரியுமே நம்ம டே ஃபாலோ பண்ணபடி ஓடி வரான். அந்த மாதிரி ஓடி வந்தான். வேகமாக ரன் பண்ணபடி ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம டே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பர்சன்ட்டை போய் இடிக்க போவாரா. இடித்து கீழே விழுறட்டேய பேக் சைடில் ரன் பண்ணபடி வர நம்ம ஜங்கு கிரிப்பை பிடிச்சிருவாரு. கீழே விளையாடப்படி கிரிப்பை பிடிச்சி நம்ம ஜங்கு கீழே விழுந்து ஜங்கு கூட ஹெட்டில் ஒரு அடி பட்டாட்டே ஜங்குக்கு மேலே ஓவரானபடி பட்டிருக்காரு.
அப்பா சேஃபாக லேண்ட் ஆகிட்டான் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் மேலே ஓவரான பொசிஷன்லேயே அண்ட் ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் 2 ஹேண்ட்ஸை வச்சு அப்படி முட்டு கொடுத்து சீக்ஸை கப் பண்ணபடி அண்ட் ஜங்குக்கோட ஃபேஸை பட்டுட்டு என்னாச்சு ஜங்குக் எனக்கு அடிபட்டுறக்கூடாதுன்னு வந்து சேவ் பண்ணியா? நீ உண்மையிலே கிரேட் தான் ஜங்குக். என்னை நீ கரெக்டான டயத்தில் கேட்ச் பண்ணிட்ட. இல்லைன்னா ஏன் ஹெட்டில் தான் அடிபட்டிருக்கும். ஹெட்டு ரொம்ப வலிக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா? இந்த மூமெண்ட்டை நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணிட்டு டேய் ஈவன் எனிமின்னு சொன்னால் அங்கே எங்கே அந்த ஜேக்கப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவ்வளோ பேர் நம்ம ஜேக்கப் நோட் பண்ணால் ஏன்டா என்ன தேட்டருங்கிற மாதிரி ஜேக்கப் வந்து கரெக்டாக பாய்ஸஸ் கிட்ட இருந்தோம். பாருடா நீயே இந்த மூமெண்ட்டுங்கிற மாதிரி ஜேக்கப்பை பிடிச்சி டேக்குக்கு இப்போ இருக்காங்களா ஒரு பொசிஷன் அதை காட்டுறாங்க. ஏதோ பெட்ரூமில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பட்டிருக்க மூமெண்ட்டில் பட்ட மாதிரி பட்டிருக்காங்க. இதை பண்ணிட்டு ஜேக்கப் ஷாக்காகி என்னடா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் கேட்டான். நாங்கள் தான் சொன்னோம்ல அவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு. நீ தானே எனிமின்ன நல்லா பாரு எனிமி மெதியாட ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மூமெண்ட்டை பட்டு ஹாரியே ஷாக் ஆகி டயாங் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அவனுக்கு மேலே ஓவராகி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஹாரி கட்டுவானா அந்த மாதிரி கட்டுனோம். அதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட ரியாலிட்டிக்கு வந்துட்டு அதாவது மாலில் ஃப்ளோரில் இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட ஹவுஸில் ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணுறோன்னு நினச்சிட்டு டக்குன்னு நம்மகிட்ட எழுந்துக்கலான்ங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டோம். ஹாரி சொன்ன உடனே எழுந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே விட மாட்டேங்கிறாரு. கிரிப்பை பிடிச்சிட்டு ஹாப்பி கிட்ட க்ளோஸாக இருக்க சொல்ல இப்படி தானே இருக்கணும். நீ என்ன வேகமாக எழுந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி அப்படி பாரா லூசு பையில தெரியாமல் ஒன்று டீச் பண்ண தாண்டா அப்படி பண்ணேன். விடுறா ஜங்குக்கு விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா நம்ம ஜங்குக்கு விடுற மாதிரி தெரியல. அவன் சொன்னா எழுந்துப்பியா நீ ஒன்றை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நான் கீழே விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டேயோட ஹிப்பெல்லாம் பிடிச்சி பயங்கரமாக கிள்றாரு. லூசு பையில இப்போ பிடிச்சி கிள்ளாதடானுங்கிற மாதிரி நம்மகிட்டே அப்படி எழுந்து உட்காந்து நம்ம ஜங்கு கூட இப்போ பிடிச்சி பயங்கரமாக கிள்ளுறாரு. இந்த மாதிரி கிள்ளுனா 2 பேரும் ஹவுஸில் என்ன மாட்டி அடிச்சுப்பாங்க. டவுட்டு அடிச்சுக்கிறதுலேயே ஒரு ரொமான்டிக் இருக்குது. ஆனால் அது அவங்க 2 பேருக்குதான் தெரியல. இந்த மாதிரி 2 பேருமே ஒருத்தர் மாட்டி ஒருத்தரோட ஹிப்பில் பயங்கரமாக கிள்றது கிஜிலாம் காட்டுறதுங்கிற மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு டேய் வீடியோ எடுங்கடா அப்போ தான் வச்சு கலாய்க்க முடியுங்கிற மாதிரி குக்கோட இந்த மூமெண்ட்டை வீடியோ எடுத்தா ஹாரிக்கு இந்த மூமெண்ட் பிடிக்காம டக்குன்னு ஜங்குக் மேலே இருந்து இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்கட்டே புஷ் பண்ணி இழுத்துருவான். இந்த மாதிரி இழுத்தா ஜங்குக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி டக்குன்னு எழுந்துட்டு ஏய் உனக்கு எவ்வளோ நெஞ்சு எழுத்துருந்தா அவனை பிடிச்சி இப்படி இழுப்பனுங்கிற மாதிரி ஹாரியை நம்ம ஜங்குக்கு அடிக்க பண்ணான். ஜங்குக்கோட ஆன்சரை மட்டும் பிடிச்சிட்டு ஏன் இப்போ கோவப்படுற? அவன் வந்து நம்ம 2 பேரும் மாலில் இருக்கோங்கிறது திங்கிங் இல்லாமல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து அப்படி பண்ணான். எத்தனை பீப்புள்ஸ் நம்மளை பார்த்துட்ருக்காங்க பாரு. சாரி ஹாரி அது 2 பேரும் ஹவுஸில் இந்த மாதிரி தான் அடிச்சுப்போமா. அதான் 2 பேரும் இப்படி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டில் நம்ம மாலில் இருக்கிறத மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வாங்க நம்ம எல்லாருமே அப்படியே நேராக கீழே போவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே ஏதோ ட்ரெஸ்ஸஸ் எடுக்க வந்துருப்பாங்க போலுக்கு. அதை எடுக்க போகலாம் அந்த ஷாப் கீழே தான் இருக்குங்கிற மாதிரி அப்படியே முன்னாடியே போனால் நம்ம ஜங்குக்கு தான் ஐயோ இப்போ பிடிச்சி பயங்கரமாக கிள்ளிட்டானே அவன் கிள்றது மட்டும் ஏன்டா இப்படி வலிக்குன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரொப்புன்னபடியே வருவார். இந்த மாதிரி வந்தால் ஹாரிக்கு இந்த மூமெண்ட்டு சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி சுத்தமாக பிடிக்காத மூமெண்ட்டு கிட்டே இப்படி முன்னாடி போகிறத பார்த்துட்டு டேயோட ஹேண்ட்ஸை வந்து ஹாரி ஹோல்ட் பண்ணால் டேயுமே ஃப்ரெண்ட்லியாக ஹோல்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃப்ரீ பண்ணி விட்டா நம்ம ஜங்குக்கு தான் காண்டாகி திமிரு பிடிச்சவனே உன்கிட்ட இருந்து அவனை பிரிக்கணும்னு சொல்லி தானே நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நான் இருக்க சில ஹேண்ட்ஸை பிடிச்சிருவியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்து நம்ம டேயோட ஹேண்ட்ஸை பிடிக்க வந்தா சார்லி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறான். ஏன்டா இப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேருக்குள்ளேயும் நடுவில் நீ போகிற சும்மா தேவையில்லாமல் என் பிரதருக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒர்க்கு பண்ணாத பின்னாடி வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து டேயும் ஹாரியும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறத பிரேக் பண்ணுறாருல அந்த மூமெண்ட்டை பார்த்து காண்டாக்கி ஏன் கூட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன துணிச்சல் எனக்கு நீ ஆர்டர் போடுறங்கிற மாதிரி நம்ம சார்லி கிட்ட ஃபைட்டுக்கு போகிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு முன்னாடி போன நம்ம பாய்ஸஸ் எல்லாரும் நம்ம ஜங்குக்கு கட்டி திட்டுறதை பார்த்துட்டு அப்படியே திரும்பினா இந்த மாதிரி ஜங்குக்கு கட்டி திட்டுட்டு சார்லி அடிக்க போகிறதும் சார்லி ஜங்குக்கு அடிக்க போகிறதையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக நம்ம வந்து 2 பேர் பக்கத்தில் இருக்கிறது
முடிக்கிறதுக்குள்ள 2 பேருமே ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் பஞ்ச் பண்ணிப்பாங்க. இப்படி பஞ்ச் பண்ணா டேய் இந்த மொமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி நம்ம டேய் காண்டாகி சார்லியே பஞ்ச் பண்ணிடுவாரு. இப்படி பஞ்ச் பண்ணுறத பார்த்துட்டு ஹாரி ஷாக் ஆனா, உன்ட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், ஏன் முன்னாடி நீ அவனை அடிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் முன்னாடி எதுக்கிட்ட நீ அவனை அடிச்ச அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு, டே ஹாரி தேவையில்லாமல் அவன் பிரதர் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான், அவனை எதுக்கு நம்ம கூட கூட்டிகிட்டு வந்தேங்கிற மாதிரி திட்டிட்டு இப்படி பஞ்சு பண்ண வேகத்துக்கு நம்ம ஜொங்கு கீழே விழுந்திருப்பார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்கு கிட்ட வேகமாக வந்துட்டு என்னாச்சு ஜொங்குக்கு உனக்கு ரொம்ப அடிச்சிடுச்சா ரொம்ப வலிச்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சீக்ஸை நோட் பண்ணால் அவன் அந்த அளவுக்கு வேகமாகவே பஞ்ச் பண்ணியிருப்பான் போலுக்கு. ஜொங்கு கூட சும்மா தான் பஞ்சு பண்ணியிருக்காரு. அவன் பஞ்சு பண்ணதில் ஜங்கு கூட ஒரு பக்கம் சீக்ஸே வீங்கிருச்சு. இதை பார்த்து டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் சார்லின்னு 2 பேரும் ஒன்றாவே இருக்காங்களா, அந்த மூமெண்ட்டை பார்த்து காண்டாகி, ஹாரி இதுக்கு மேலே நீ என்கிட்ட எதுவுமே பேசாத, முக்கியமாக எங்கேயாவது போகிறதாண்டா உன் பிரதர் இல்லாமல் வா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு நேராக அந்த ஒரு பிளேஸில் கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கு உட்கார வச்சுட்டு ஐஸ் கியூப் எடுத்து நம்ம டேயே ஜங்குக்கு சீக்ஸை வச்சு ரப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை ஜங்கு கொஞ்சம் நீ அமைதியாயிரு, லைட்டாக தான் பெயினாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சீக்ஸில் அப்படி வச்சு வச்சு எடுக்கிற மூமெண்ட்டுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது நம்ம ஜங்குக்கு. அப்படியே ஹேண்ட்ஸ் எல்லாம் முறுக்குனப்படி பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அடிச்சுட்டா அவனை அப்படியே விட்டுட்டோமே, டே மட்டும் இங்கே இல்லைன்னா நேரத்துக்கு சார்லியும் ஹாரியும் இந்த பிளேஸ்லேயே இருக்க மாட்டாங்கிற மாதிரி செம்ம காண்டெல்லாம் முறைச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி முறைச்சிட்டு இருந்தேன். அவன் தான் பாக்ஸிங்கில் ஹிட்டுன்னு தெரியும்ல, அவன்கிட்ட ஏன் நீ எப்போ பார்த்தாலும் ஃபைட்டுக்கு போகிற, ஓ அவனுக்கு பாக்ஸிங் தெரிஞ்சால் அவன் என்ன பேசினாலும் நான் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு திட்டுறாரு. நீ முதல்ல டென்ஷன் ஆகாத, இன்னைக்கு டேயே சரியில்லை, நம்ம எல்லோரும் ஹவுஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம டே வந்து ஜங்கு கூட்டிகிட்டு ஹவுஸ்க்கு கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி போனோம். ஹாரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இந்த ஜங்குக்கு எப்படியாவது டே 2 பிரிக்கணும், ஜங்குக்கு ஒரு கொஞ்சம் டேஸ் மூவ் ஆன் ஆகிட்டான்னா டே கிட்ட நான் ரொம்ப க்ளோஸாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம சார்லி கிட்ட ஹாரி பேசுகிறத கேட்டு, விடுடா அவன் தானாக டேயை விட்டு மூவ் ஆன் ஆகி என்கிட்ட வருவான் ஃபைட்டுக்கு, அப்போ நீ டே கிட்ட க்ளோஸ் ஆகி லவ்வர் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சார்லி சொல்கிறான். இதை கேட்டுட்டு நிஜமாலுமா ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ பாரு நான் சொன்னது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னையே பஞ்ச் பண்ணிட்டேன், அவனுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேங்கிற மாதிரி சார்லி அங்கேருந்து நம்ம ஹாரியை கூட்டிகிட்டு அவனோட ஹவுஸ்க்கு போகிறான். இப்போ டேக்குக்கு 2 பேருமே ஹவுஸ்க்குள்ள வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க பெட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. டே இப்போ வந்து அவரோட மொபைலையே நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணால் நம்ம பன்னிக்கிட்ட வந்து நிறைய மெசேஜ் வந்துருக்கும்ல, நம்ம ஜங்கு கமெண்ட் பண்ணியிருப்போம், மெசேஜ் அனுப்பியிருப்பார்ல நம்ம டேக்கு, அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஐயோ பன்னி நமக்கு நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்கு, நம்ம ரிப்ளை பண்ணலேங்கிற மாதிரி சொல்லிட்டு, சாரி பன்னி நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போயிருந்தேன், அதனால என்னோடய மொபைல் சைலண்டில் இருந்துச்சு, அதனால நீ மெசேஜ் அனுப்புறது எதுவுமே நான் நோட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இங்கேருந்து சென்ட் பண்ணால் கரெக்டாக ஜங்கு கூட மொபைலில் வந்து விழுது. இப்படி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹேரெல்லாம் ரப் பண்ணபடி ஜங்கு கரெக்டாக வந்து அந்த மொபைலை நோட் பண்ணால் டைகர்கிட்டருந்து வந்துருக்க மெசேஜை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேட்டை பேசிகிட்டு இருக்காரு. 2 பேரும் மறுபடியும் மொபைலில் சேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி நைட்டு டைம் கூட போகிறது தெரியாமல் 2 பேரும் மொபைலில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிரிச்சுட்டு அந்த மொபைலை ஹேண்ட்ஸில் வச்சபடியே 2 பேருமே அவங்க பெட்டில் அப்படியே ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே இன்றைக்கி காலேஜுக்கு நம்ம டே ஜிமினாவும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. இந்த மாதிரி வந்தால் இங்கே நம்ம வீமின் 2 பேரும் வந்து பாய்ஸஸ் பக்கத்தில் அப்படியே அரேஞ்ச் ஆகவும் ஜங்குக்கு இந்த பிளேஸில் இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட தொந்தரவு பண்ணுற அந்த ஜங்குக்கு காங்கலையே, எங்கே போனால் அந்த ஜங்குக்குங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் எல்லாரையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது டயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் சொல்ல வந்தால் சொல்லாதங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொல்கிறாரு. என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லோரும் சைலண்டாக இருக்கிறீங்க, ஜங்குக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம சுகாதா இங்கே ஒரு பெரிய மூமெண்ட் மார்னிங்கே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்டான். இப்போ நம்ம ஜங்குக்கும் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தால் அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக சார்லி என்ட்ராக்கி டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கூப்பிடவும் டேன்னொடனே நம்ம ஜங்குக்கு என்னங்கிற மாதிரி சார்லி நோட் பண்ணா, அன்றைக்கி என்னமோ உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஃபைட் பண்ணுற மாதிரி என்னையே பஞ்சு பண்ணியே, டே மட்டும் அந்த பிளேஸில் இல்லைன்னா உன்னை அந்த மால்லே வச்சு அடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி பேசணும். ஜங்கு காண்டாகி டே என்னடா நினச்சிட்ருக்க, டே மட்டும் அந்த பிளேஸில் இருக்க போயிட்டான்டா, நீங்கள் 2 பேரும் தப்பிச்சிங்கிற மாதிரி கோவத்தில் நம்ம ஜங்கு கம்பி ஃபைட்டுக்கு போனால், டே இந்த காலேஜில் என்ன பாக்ஸிங்கில் அடிச்சுக்க ஆளே கிடையாது, சும்மா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத,
முடிஞ்சு அவன் டேலண்டாக பாக்ஸிங்கில் வந்து காட்டு அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்க ஜங்குக்கை பாக்ஸிங் கற்றுக்கவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். கற்றுக்கவான்னு கூப்பிட்டா தானே நம்ம ஜங்குக் பாக்ஸிங் கற்றுக்கிட்டுக்கு நம்ம சார்லி இருக்க பிளேஸ்க்கே போவான். இப்படி போனால் அவன் பாக்ஸிங் ஜங்குக் பண்ணுவான். ஹாரி டே கூட க்ளோஸாக இருக்கலாம்ங்கிற மாதிரி திங்க் பண்ணோம். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு பாருடா அதை ட்ரெயின் பண்ணிட்டு வந்து உன் கூடயே ஃபைட் பண்ணி உன்னையே வின் பண்ணுறேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் பாக்ஸிங் பண்ணுற பிளேஸ்க்கு கிளம்பி போயிருப்பாரு. இந்த மூமெண்ட் அப்படியே டேட்டை சொல்லவும் எவ்வளோ சொல்லியும் கேட்கலடா, சார்லி சொன்னதை கேட்டுட்டு பாக்ஸிங்கை கற்றுட்டு வந்து உன் கூட ஃபைட் பண்ண வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளப்புக்கு தான் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நேராக நம்ம டே ஜிமினா மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே பாக்ஸிங் கிளப் இருக்கும்ல அந்த பிளேஸ்க்குள்ள வந்து அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாக்ஸிங் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஜங்குக்குமே ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு ஃபர்ஸ்ட் இல்லை இன்னைக்கு. அதனால நம்ம ஜங்குக்கு அவ்வளோவா தெரியல. மற்ற பர்சன்ஸ் பஞ்ச் பண்ணுற மூமெண்ட்டுக்கு பஞ்ச் பண்ணுறத வாங்க தான் செய்கிறாரு. திருப்பி எப்படி பண்ணணும்னு தெரியாமல் அங்கே சொல்லி கொடுப்பாங்களா அந்த பர்சன் ட்ரெயின் பண்ணுறத பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்மகிட்ட காண்டாகி வேகமாக ஜங்குக்கு முன்னாடி வந்துட்டு, உனக்கு என்ன பைத்தியமா ஜங்குக், எப்போ பார்த்தாலும் ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, முதல்ல அந்த க்ளவுஸ்லாம் நீ ஒன்றும் யூஸ் பண்ணண்டாம், வா அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக் தட்டி விட்றாரு. இங்கே பாரு டயாங், நான் உன்கிட்ட இந்த ப்ராப்ளம் பண்ணல, நான் கண்டிப்பாக பாக்ஸிங் கற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் ப்ராப்ளம் பண்ணாத, இதனால உனக்கு ரொம்ப அடிபடும், வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை கூப்பிட்டா முடியவே முடியாது, நீ முதல்ல அங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி வர தள்ளுறாரு. ஓ என்னையே தள்ளிட்டல நீ வந்து என்கிட்ட பேச சொல்ல நான் நீ பேச மாட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கோவம் அங்கேருந்து போனா. அப்போ